கர்த்தர் நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இன்றைக்கும் பிரதர் சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ நாமளே அநேக வேலை வீட்டில் நமக்கு வேலைக்கு குறைவே இருக்காது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடணும்னு யோசித்தா கூட முடியாத அளவுக்கு நமக்கு பிசாசு ஒவ்வொரு வேலையாக சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம உட்கார்ந்துருப்போம். ஏதாவது வீட்டில் இப்படி மேலே பார்த்திங்கன்னா ஒட்டடை இருக்கும். ஐயோ அதை அடிக்கணும் இதை அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரதை விட வீட்டுக்குள்ளே இருந்தாலே வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்ன மாதிரி நம்ம அவருடைய சமூகத்தில் உட்காரும்போது மன ரம்யமாக பீஸ்ஃபுல்லோட வேலைகளை எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டு இருக்கணும். இல்லை நமக்கு வேலைகளை செய்கிறதற்கு கர்த்தர் நல்ல வேலைக்காரங்களை தருவாங்க. நம்ம அவருடைய சமூகத்தில் நேரம் செலவிடணும். ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துருக்குறோம், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஊழியக்காரங்க பத்தலை. நம்ம அத்தனை பேர் ஊழியக்காரங்களாக மாறி சுவிசேஷம் சொல்ல புறப்பட்டால் கூட பத்தாது. அந்த அளவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற கடமை நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம நம்மளுடைய வேலைக்கெல்லாம் ஆட்களை வச்சுட்டு நாம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிஞ்சு அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காங்க, தெரிந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த அழைப்பை விட்டு விடாதிருப்போம். இன்றைக்கி என்னெல்லாம் வார்த்தை சொன்னாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு நம்ம வாஞ்சிப்போம். கூடிய சீக்கிரத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதை நம்ம கண்கள் காணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க.